வணக்கம். இன்றைக்கி நம்ம மஞ்சள் பவுடர் வீட்டிலேயே எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மஞ்சள் நம்மளுக்கு பொங்கல் டைமில் கிடைக்கும். அப்போ நம்ம இதை நிறையா வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். இந்த மஞ்சள் நம்ம எப்படி பவுடர் தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கிழங்கை நம்ம வீட்டில் கூட வளர்க்கலாம். மண்ணில் ஒரு சின்ன துண்டை நம்ம புதைச்சி வச்சுருக்கோம். ஒரு இன்ச்சு ஆழத்தில் புதைச்சி வச்சோம்னா அழகாக வளர்ந்து வரும். மஞ்சளில் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா இது மண்ணுக்கு அடியில் இருக்கிறதுனால மண் இருக்கலாம். அதனால நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும். மஞ்சள் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம வாஷ் பண்ண மஞ்சள்லாம் போட்டு ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். மூடி வச்சிடலாம். நம்ம லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி கலர் லைட்டாக எல்லோ கலராக இருக்குது. இந்த மஞ்சள்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி நல்லா வடியட்டும். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டியாச்சு. ஆவி பறக்குது. கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கட் பண்ணலாம். இது நல்லா ஆறியாச்சு. இப்போ இந்த கிழங்கை நம்ம சன் ட்ரை பண்ணணும். அதுக்கு நம்ம இப்படி காய வச்சோம் அப்படின்னா ட்ரை ஆகாது. சின்ன சின்ன ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக சன்னில் நல்லா காய்ச்சி வந்துடும். அப்போ நம்ம பவுடரும் ஈஸியாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நல்லா தின்னாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு நிறைய இருக்கும். ஆனால் நம்ம இது வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு 3 days நம்ம வெயிலில் நல்லா காய வைக்கணும். நல்லா கிறிஸ்பாக இப்படி சலசலன்னு நல்லா சவுண்டு வர்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம நல்லா பவுடர் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வெயிலில் காய வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதனால் நான் ஒரு 2 இதில் ஈவனாக நல்லா பார்த்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ ஈஸியாக வெயிலில் காயும். ஈவினிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சுருங்கிருச்சு. கொஞ்சம் தான் இருக்குது. ஆமாம், கொஞ்சம் தான் வரும். நம்மளுக்கு எவ்வளோ கிழங்கு நிறைய வாங்கி வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் பவுடர் அதிகமாக வரும். இப்போ இது ஒரு நாள் ஆச்சு. ஈவினிங் நம்ம எடுத்து உள்ளே வச்சிடலாம். மேலே ஒரு துணி போட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். நைட்டு நம்ம உள்ளே வைக்கும்போது பார்த்திங்கன்னா சவுண்டு நம்மளுக்கு லைட்டாக வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா 2 நாள் காயட்டும்.
நெக்ஸ்ட் டேவும் நம்ம வெயிலில் காய வச்சிடலாம். ஒரே பாத்திரத்தில் காய வச்சாச்சு, கொஞ்சம் தானே இருந்துச்சு. இப்போயும் நல்லா சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு நாள் காஞ்சாலே போதும், நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இந்த மஞ்சள் கிழங்கை நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால நிறைய கிழங்கு நம்மளுக்கு வரும். ஒரு சின்ன பீஸ் வச்சு ஒரு செடி வந்துச்சுன்னா அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய கிழங்கு கிடைக்கும். அறுவடை பண்ணும்போதே அப்படி ஒரு மஞ்சள் வாசனை அடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் இது நம்ம வீட்டில் நம்ம வந்து பாயில் பண்ணி அவிக்கும் போதே அவ்வளோ ஒரு வீடு ஃபுல்லாக ஒரு மணமாக இருக்கும். ஒரு செடி நம்ம வச்சு அது திருப்பியும் நெக்ஸ்ட் பொங்கலுக்கு அதை அறுவடை பண்ணி அதில் அவ்வளோ கிழங்கு இருக்கிறத பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் வீட்டில் கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள். இது 3ஆவது நாள் ஆயிடுச்சு. இப்போ நல்லா சவுண்ட் வருது சலசலன்னு. நம்ம இதை வந்து அரைச்சிடலாம். ஆனால் கொஞ்சமாக தான் வரும், ஏன்னா நான் கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன். ஒரு 50 ருபீஸ்க்கு நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. ஸோ அந்த நான் கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு தான். இப்போ நம்ம இதை ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம். சின்ன ஜாரில் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா பவுடர் நல்லா கிடைக்கும். மறக்காமல் பொங்கல் டைமில் நீங்கள் இதை வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் நடுவில் கிடைக்காது. இதோட கலரே நம்மளுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஆரஞ்சிஷ் எல்லோ கலராக இருக்கும். நம்ம நார்மலாக கடையில் வாங்குறது ஒரு எல்லோ கலராக இருக்கும். அந்த வாசம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக அருமையாக இருக்கும். நல்லா அரைச்சாச்சு. நான் இதை வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி அரைச்சி வச்சுருந்தேன், அது காலி ஆகிடுச்சு. அதனால் இப்போ நான் திருப்பியும் அரைக்கிறேன். ரசம் செய்கிறதுக்கு நல்லா இருக்கலாம். இல்லை பாலில் நம்ம ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் போட்டு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மிளகு தூள் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம இதை சலிச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை சலிச்சிட்டதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டில், ஏதாவது ஒரு சின்ன ஒரு கண்டெய்னரில் நம்ம இதை போட்டு வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா குர்குமின் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் நிறைய இருக்குது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அதே மாதிரி கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பை வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. வீட்லேயே நம்ம சுலபமாக மஞ்சள் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ரசம், நம்ம சாம்பார் எதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஆரஞ்சிஷ் கலராக இருக்குது பாருங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.